அடுத்ததா கன்னிராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கும் சார்? கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராசிக்கு 10ஆம் வீட்டிலே குரு பகவான் வருகிறார். 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும்னு பேரு. 10லே குரு பகவான் வரும் பொழுது பதவி பறிபோகும். அப்ப 10ல குரு பகவான் இருக்கும்போது என்ன செய்யணும்? மேனேஜரை கூப்பிட்டு நீயே வேலையை விட்டு புரியா, நானே வேலையை விட்டு அனுப்பட்டுமா என்று கேட்டால், ஐயா வேணாங்க ஐயா, முடிவு ஏதா இருந்தாலும் பார்த்து எடுங்க, உங்களுக்கும் புள்ள குட்டிலாம் இருக்கு, யோசிச்சு செய்யுங்க. அந்த மாதிரி அவரையே சென்டிமெண்ட்டாக யோசிக்க வச்சிடணும். இவனை ஏதாவது தூக்கி ஏதாவது சாபகமாக விட்டுற போறான்ட்டு அப்படியே இருந்தாலும் பயந்துக்கிட்டே ஒரு வருஷத்தை ஓட்டிட்டாருன்னா அடுத்தடுத்து நீங்க பொழைச்சிக்கலாம். இந்த வருஷம் அவர் ஒரு பீதியிலே வச்சிருக்கேன். நான் சொல்ற இந்த டூலை மட்டும் யூஸ் பண்ணுங்க, வேற எதையும் யூஸ் பண்ணாங்க. ஆர்குமெண்ட் பண்ணீங்கன்னா அவர் பதிலுக்கு பதில் ஆர்குமெண்ட் பண்ணுவார். நம்மகிட்ட கொஸ்டின் தான் நமக்கு தெரியும், நமக்கு ஆன்சர் தெரியாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம், பார்த்து செய்யுங்க, உங்களுக்கும் குழந்தை இருக்கு பார்த்துக்குங்க அப்படின்ட்டீங்கன்னா அதனால சரிப்பா போப்பான்னு விட்டுருவான். ஸோ அந்த மாதிரி 10ல் இருக்கக்கூடிய குரு பகவான், 10ல் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார், தனஸ்தானத்தை. இவ்வளவு சொன்னாலும் உங்கள்கிட்ட பணம் வரும். அதுதான் அதுல ஆச்சரியமான விஷயம். இவ்வளவு சொன்னாலும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று போடுவான், என் ஒய்ஃபோட ஜாலியாக இன்னைக்கு வந்து நான் வந்து போயிட்டு வந்தேன், சும்மா ஏதோ ஓலா பிடிச்சி பீச் வரைக்கும் போயிட்டு இருந்திருப்பீங்க சார். அது போட்டதுக்கு உடனே அடுத்த நாள் பேங்க்கார இஎம்ஐ காரர் கேட்பான், சந்தோஷமா கார்லாம் எடுத்து சுத்த தெரியுது, இஎம்ஐ கிட்ட தெரியலையான்னு கேட்பான். யோ எதை கொண்டு வந்து எதோடைய சேர்த்துற? இந்த 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தை உண்டு பண்ணி நீங்க 4 பேர்கிட்ட நல்லா இருக்கீங்கன்னு, சும்மா நல்லா இருக்கீங்கன்னு சொன்னா கூட அவனே நினைச்சுக்கிறது நீங்க பெரிய ரிச்சஸ்ட் மேனா ஆயிட்டீங்க போல இருக்கு. 2ஆம் வீட்டு குரு பகவான் போக ரன்னிங் மணியை கொடுப்பார், அன்றாடம் புழங்கிறதுக்கான பணம். அடுத்து குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார், அம்மாவோட உடல்நிலையை சரி பண்றார். அடுத்து 6ஆம் இடத்தை பார்க்கிறார், சத்ரு எதிரிகள் போன்ற விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு விடுதலை பண்ணி தரார். ஆக குரு பயிற்சி உங்களுக்கு மிக அற்புதமான நல்ல நல்ல பலன்கள்லாம் தரப்போகிறது. சூப்பரா இருக்கு. அப்படியே மார்க் கொடுத்துட்டீங்கன்னா 100க்கு 50 மார்க். ஸோ குரு பயிற்சி உங்களுக்கு வேலை புடுங்காம இருக்கிறது உங்க சாமர்த்தியம். மகனே உன் சமத்து, நான் சொன்ன ஒரு டூலை யூஸ் பண்ணுங்க. மேனேஜர் ஏதாவது கேட்டாருன்னா சார் பார்த்து செய்யுங்க சார், உங்களுக்கும் குழந்தை இருக்கு, நான் மட்டும் சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் யாரோ இருந்தாலும் உலகத்தில் அமைதி ஆயுதான் ஆகணும். இதுக்கப்புறம் யாரும் பேச மாட்டாங்க, எந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. சரிப்பா நீ போப்பாட்டு விட்டுருவாங்க, அப்படி சொல்லி பழிச்சிங்க.